அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியின் துணைவியரே, உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் தங்கி இருங்கள். முந்தைய அறியாமை காலத்தில் பெண்கள் தமது அழகை வெளிப்படுத்தி திரிந்ததை போன்று திரியாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள். ஜக்காத் எனும் கட்டாய தர்மத்தை வழங்குங்கள். அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இதன் மூலம் நபியின் குடும்பத்தாராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை அகற்றி உங்களை நன்கு தூய்மைப்படுத்தவே அல்லாஹ் விரும்புகின்றான். மேலும் உங்கள் இல்லங்களில் ஓதப்படுகின்ற இறைவசனங்களையும் ஞானத்தையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் அன்பு மிக்கவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையே கூறினான். சதக்கல்லாஹு அலியுல் அலீம். கடந்த 12 நோன்புகளாக அல் அஹ்ஸாப் அத்தியாயத்தின் அர்த்தமும் அதன் விளக்கமும் தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று 33 34 உடைய அர்த்தம்தான் உங்கள் முன் நான் இப்போது வாசித்தேன். இதில் அல்லாஹ் நபியரின் மனைவியர்களுக்கு ஒழுக்க சட்டங்களை இறக்கி அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான். ஏனென்றால் அவர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹு தாலா உயர்த்துகின்றான். அவர்களுக்கு சமமாக இங்கு யாரும் ஆக முடியாது என்பதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு நினைவூட்டுகின்றான். இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன என்று சொன்னால், நபியின் துணைவரையே உங்கள் இல்லங்களையே நீங்கள் தங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம். நபிகளிடத்தில் சில பெண்கள் கேட்குறாங்களாம், யா ரசூலுல்லாஹ், எல்லா சிறப்புகளையும் ஆண்களே தட்டி கொண்டு செல்கிறார்களே, போர்களிலும் கலந்துகிறார்கள், எல்லா சிறப்புகளையும் ஆண்களே தட்டி கொண்டு செல்கிறார்களே, அப்போ பெண்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் இல்லங்களையே நீங்கள் தங்கி இருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் வெளியே சுற்றி திரியாதீர்கள். உங்கள் இல்லங்களில் தங்கியிருப்பது நீங்கள் போர்களில் கலந்து கொண்டதற்கு சமமாகும் என்று அறிவித்ததாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெண்கள் மசூதிக்கு அதாவது பள்ளிகளுக்கு செல்வதை நீங்கள் தடை செய்யாதீர்கள். அவர்களோட ஒழுக்க மாண்புகளோடு பள்ளிக்கு நறுமணம் பூசாமல் சென்று அவர்களுடைய மார்க்க விஷயத்தை கற்றுக்கொண்டு வருவதை நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக நாம் காண்கிறோம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியருக்கு அல்லாஹ் அந்த ஒழுக்க சட்டத்தை இறக்குகின்றான். நீங்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றி திரியாதீர்கள். அதே போல உங்கள் அழகை நீங்கள் முந்தைய காலகட்டத்தில் இருக்கிற பெண்களைப் போல காட்டி திரியாதீர்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் பெண்கள் அவர்களுடைய கழுத்தும் அவர்களுடைய காதில் அணியக்கூடிய காதணிகளையும் தலைமுடிகளையும் விரித்து கொண்டுதான் செல்வதாக சொல்லப்படுது. அப்போ அதை வெளியே காட்டிக்கொண்டு திரியாதீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு அந்த 2 இனமுமே படைப்பாலேயே ஈர்க்கப்படக்கூடிய இனங்கள். அப்போது அதனால தான் சொல்லப்படுது, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும் இடத்தில் 3வதாக ஷைத்தான் இருப்பான் என்று. அப்போ இந்த ஒரு பெண்ணு அவளுடைய முகத்தில் மட்டுமல்ல அழகு, அவளுடைய பேச்சிலும் அவளுடைய நடத்தையிலும் எல்லாமே ஒரு ஆணால் என்ன செய்யப்படுறாள், வசீகரிக்கப்படுகிறாள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பெண் அவளுடைய கற்புக்கும் அவளுடைய பொருளாதாரத்திலையும் நஷ்டவாளிகளாக தீரக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் இஸ்லாம் ஆணும் பெண்ணும் கலந்து இருப்பதை கூட தவிர்க்கிறது அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து கற்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு நம்ம துரதிர்ஷ்டம், நம்மளுடைய கடைவீதிகளிலாகட்டும், கல்யாண மண்டப திருமண இடங்களிலாகட்டும், எல்லா இடங்களிலும் ஆணும் பெண்ணும் சமமாக கலந்திருப்பதை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இதன் விளைவுகள் என்ன ஆகும் அப்படிங்கிறது அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து பெண்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியருக்கு அந்த சட்டத்தை இறக்கினான். அவர்களுக்கு அந்த சட்டத்தை இறக்கினாலும் அதன் பின் இஸ்லாம் முறைப்படி வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் சமமானது, இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டியது கட்டாயமானது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, மேலும் உங்கள் இல்லங்களில் ஓதப்படுகின்ற இறைவசனங்களையும் ஞானத்தையும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதிலிருந்து நம்மளுக்கு புரியுது என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி காண்பிக்கின்றான். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்களோட அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருக்கு இல்லையா, அது அவர்களுடைய இல்லங்களில் தான் இறங்கப்பட்டது. அப்ப இல்லங்களில் இறங்கப்பட
இறக்கப்படும் போது உங்கள் இல்லங்களில் இறங்கப்படுகின்ற இந்த திருவசனங்களையும் நபிகளுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு தகுதியை வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த துணைவியருக்கு வந்து அல்லாஹ் கொடுக்குறான். இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், என்ன பாடம் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த நபிகளுடைய துணைவியாருக்கு அல்லாஹ் தாலா அந்த தகுதியை கொடுத்தான்னு சொன்னால் அவங்கள் வழி பின்பற்றுகின்ற இஸ்லாமிய பெண்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தாலா அந்த தகுதியை கண்டிப்பாக தருவான். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அப்போது நபியுடைய சுன்னத்தையும் திருக்குர்ஆனையும் நாம் நம் இல்லங்களில் பயன்படுத்தினால் அதன் மாற்றம் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த துனியாலையும் சரி நாளை மஹ்ஷர்லையும் சரி அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம் சிறப்பான முறையில் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்காகட்டும், நம்மளை அன்றி வாழ்கின்ற நம்மளுடைய குடும்பத்தார் அனைவருக்கும், பெண் அனைவர்களுக்குமே நாம் இதை பகிர்வோம். இதன்படி அவர்களையும் நாமும் அவர்களையும் நம் பின்னால் அடைத்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் இதன் மூலம் நாம் தடை செய்வோம். இது கண்டிப்பாக இந்த வசனம் இந்த நேரங்களில் நாம் எடுத்து இதனுடைய விரிவாக்கத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் விளைவுகளையும் பெண்கள் நஷ்டவாளிகளாய் நிற்பதையும் நாம் அன்றாட செய்திகளில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதை பின்பற்றி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாம் அசுத்தப்படாதவர்களாக மாறுவோம். இதை பின்பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற நபிகளாரின் துணைவியருக்கு பாக்கியம் பெற்றதைப் போல அல்லாஹ் தாலாவுடைய அருட்கொடை நம்மள் மீதும் பொழியட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த விரிவாக்கத்தை முடிவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.